friends, welcome back to our channel. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு, பட் வீட்டோட ஒர்க்ஸ் வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் லாஸ்ட் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, இந்த டோர் வாங்க போனது எல்லாமே. ஸோ டோர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நானும் இளங்கோ என்ன vlog எடுக்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தோமா, எங்களோட கிரக விஷயத்துக்கு வந்த கிஃப்ட்டுகளை தான் நாங்கள் இன்றைக்கி ரிவீல் பண்ண போகிறோம். அது வந்து குறிப்பிட்ட சொல்ல போனால் கொஞ்சம் பேர் வந்து அதாவது மொய்கவர் எங்களுக்கு கேஷாகவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அதை ரிவீல் பண்ண முடியாது. பட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்தது இல்லையா, நிறைய பேர் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட் எல்லாமே ரிவீல் பண்ணலாம். அதுவும் நிறைய கிஃப்ட்லாம் இல்லை, ஓரளவு வந்து கொஞ்சமா வந்தது. ஏன்னா அன்னைக்கு மழைன்ற காரணத்தால எல்லாருமே வந்தாங்க, இருந்தும் சில ஆட்கள் வந்து வராத காரணத்தால அது கிடைக்கல. வந்து எங்களுக்கு கிடைச்சதை தான் நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட வந்து காட்ட போறோம் என்னென்ன வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து அது சின்ன கிஃப்டோ பெரிய கிஃப்டோ வாட் எவர் மேபி அது எங்களுக்கு அன்பா கொடுத்ததால எல்லா கிஃப்ட்டுமே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படின்ற மாதிரி எஸ்பெஷலி வந்து என் சிஸ்டர் வந்து ஒரு 2 நாளா வந்து அந்த ஆர்ட்டுக்கு பேர் என்ன, பிள்ளையாரோ அந்த ஆர்ட் ஒன்று பண்ணுவாங்க எப்பவுமே வந்து அவங்க ஃபேஸ்புக்ல பண்ணுவாங்க. இந்த ஒரு ஆர்ட் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இது வந்து கிளாஸ் பீஸ் வச்சு பிள்ளையார் பண்ணி கொடுத்துருந்தாங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு 2 daysல எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்மளோட ரியாவும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். இந்த படம் இதுல சேர்ந்து இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்குது, பியூட்டியா இருக்கு. ஸோ இதில் இந்த பிள்ளையார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து இந்த கண்ணாடிலாம் பிளேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, அது ஃபர்ஸ்ட் அவள்கிட்ட கேட்டிருந்தேன், எனக்கு ஒன்று பண்ணி கொடுறீ அப்படின்ட்டு. சரி, அவள் வந்து சர்ப்ரைஸாக எங்கள் வீடு குடிப்புந்ததுக்கு வந்து இது வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ இது வந்து என் தங்கச்சி கொடுத்தது, சர்ப்ரைஸாக வந்தது. பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுவேன், கிஃப்ட் காமிக்கிறதுக்கு வந்து அழகா இருக்கும். ஸோ இது வந்து கிளாஸ் பீசஸ் வச்சு பண்ணுறது, யூஸ்வலாகவே அவங்க வீடியோவில் போடுவாங்க அவங்க சேனலில். ஸோ இது வந்து எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ 2 daysல இது ரெடி பண்ணதாக வந்து சொல்லியிருந்தாரு அவங்க ஹஸ்பண்ட், சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு என்னோட சிஸ்டர் வந்து தந்தது. ஸோ இது மட்டும் இல்லை, அவங்க வந்து கேஷாகவே எங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து கேஷு ப்ளஸ் இது ரெண்டுமே வந்து எங்கள் சிஸ்டர் சைட்லேருந்து எனக்கு வந்தது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிள்ளையார். இதுவுமே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு தான் ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க, எங்களோட ஃப்ரெண்டு. ஸோ இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. சில்வர் கம் கோல்டு, இதில் வந்து ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம். இப்பயும் பூஜை ரூமில் தான் வச்சுருக்கோம், பூஜை ரூம்லேயும் வைக்கலாம், வால்லையும் ஹேங் பண்ணலாம். ஸோ இது எங்கன்னு பார்த்து நம்ம வந்து வாலில் ஹேங் பண்ணலாம். ஸோ இது ஒரு கிஃப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து வெள்ளியில் வந்து காமாட்சி விளக்கு. ஸோ இது வந்து எங்களோட பில்டர் வந்து கொடுத்தது. ஸோ அதுதான் வந்து நான் இப்போ காட்டுறேன். ஸோ வெள்ளியில் வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 காமாட்சி விளக்கு வந்து இருக்குது. இது வந்து 3ஆவதாக எங்களுக்கு வந்து வந்திருக்கு. பட் இது வந்து ரொம்ப குட்டியாக அழகாக க்யூட்டாக இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம புது வீட்டுக்கு போகணுன்னு புதுசாகவே ஏற்றி வச்சிடலாம். இருக்கிற காமாட்சி விளக்கோடு சேர்த்து இந்த காமாட்சி விளக்கையும் வந்து நம்ம ஏற்றி வச்சோன்னா இன்னுமே அழகாக இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த வெள்ளியில் இந்த காமாட்சி விளக்கு. ஸோ இது வந்து எங்கள் வீட்டு பில்டர் வந்து எங்களுக்காக கிஃப்ட் பண்ணது, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஹாட் பாக்ஸு, இதுவுமே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான் கிஃப்ட் பண்ணார். ஸோ பிளாக் கலரில் இது அழகாக இருக்குது. ஸோ இதை நம்ம புது வீட்டுக்கு போயிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் இது அழகான புத்தர், இதுவும் வந்து கெஸ்ட் ஒருத்தவங்க தான் கொடுத்தாங்க. பிகாஸ் எங்களுக்கு வந்து நேம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, ஏன்னா அதுக்குள்ளே கிஃப்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அது யார் யார் எது கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரில. பட் இது ஒரு கிஃப்ட்டு, ரொம்ப அழகான புத்தர். இதை நான் பிரிக்காமலே வச்சுருந்தேன், ஏன்னா புது வீட்டுக்கு போயிட்டு பண்ணுற ஷோகேஸில் வந்து அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு புத்தர் வந்து வந்திருந்தது. ஸோ இது ஒரு கிஃப்ட்டு. அவர் வந்து தியான நிலையில் இருக்கிறபடியாக கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அமைதியாக இருக்கார். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்யூட்டான பிள்ளையார். ஸோ இதுவுமே வந்து காரில் வைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க, க்யூட்டான ஒரு பிள்ளையார். இதுவுமே வந்து நம்ம காரில் வைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க, இது மெட்டலில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து இளங்கோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்களே, ஸோ அவங்களில் ஒருத்தவங்க கொடுத்தது தான் இது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து எங்களுக்கு இருந்தது, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தார். சரி, ஓகே, காரில் ஆல்ரெடி ஒரு பிள்ளையார் வச்சுருக்கோம், ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது இது பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இது வந்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா ஷோகேஸில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இதுவுமே அழகாக இருந்தது. ஒரு
நெக்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் வந்து வந்தது. ஸோ வாட்டர் ஹீட்டர் வந்து வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இன்னும் அப்படியே வச்சுருக்கோம், எடுத்து இன்னொன்று ஓப்பன் பண்ணல. ஸோ அங்கே புது வீட்டுக்கு போட்டோன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் ஃபஸ்ட்டு வீடை செட் பண்ணுங்கள், செட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் என்ன இல்லையோ அதை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நீங்கள் இன்றைக்கு பார்த்துருப்பீங்க என்னென்ன கிஃப்ட் எங்களுக்கு வந்தது. அதை விட மொய் கவர் வந்து நம்ம வந்து நாங்கள் கொப்பியில் நோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு திருப்பி பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால அதெல்லாம் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். ஓரளவு வந்து மொய்யும் வந்தது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஃபங்க்ஷன். இந்த கிஃப்ட்லாம் பிரிக்கணும்னு அதையும் வந்து நாங்கள் வந்து காமிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே இனி வீட்டுக்கு போகிறது, இனி அப்கமிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸும் வந்து வந்துட்டு இருக்கு. வெளியிலலாம் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ பார்த்துட்டே இருங்க எங்கள் வீடியோஸை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறைய வரும். யூஸ்ஃபுல்லான vlogs தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். ஓகே மக்களே, மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்க சொன்ன மாதிரி, அதோட லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்ல பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்க முடியல, எங்களுக்கு வரல. நீங்க உங்களோட செட்டிங்ஸ்ல நோட்டிஃபிகேஷன் ஆஃப்ல வச்சிங்கன்னா பெல் ஆன் பண்ண முடியாது. ஸோ செட்டிங்ஸ்ல போய் யூடியூப் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா எங்களோட பெல் ஐக்கான் வந்து ஆன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா vlogs பார்த்துட்டே இருங்க, யூஸ்ஃபுல்லான நிறைய vlogs. ஓகே மக்களே, நாங்கள் அப்போ விடைபெறுறோம். நன்றி, பாய் 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 பாய்.